delivering smiles all around the professional careers. Reach us to reach them. இப்போ இருக்கின்ற 2011 கான்ட்ரிபியூஷன் பிரகாரம் 50 இடம் கிடைக்கும். நீங்கள் கேட்கலாம், 40லேருந்து 50 வந்துருச்சே, சந்தோஷம். உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளோ கிடைக்கும்? 80 இடம் இருக்காங்களா இப்போ, அவங்களுக்கு 140 இடங்கள் வரும். கிட்டத்தட்ட டபுள். கிட்டத்தட்ட இல்லை, கிட்டத்தட்ட டபுள். மத்திய பிரதேசம் 29 இடம் இருந்தாங்க, இனி அவங்களுக்கு 73 இடங்கள் வரும். ராஜஸ்தான் 25 இருந்தாங்க, 48. பீகார் 40 இருந்தாங்க, 50. அப்ப ஹிந்தி பேசக்கூடிய இந்த 4 மாநிலங்கள் நம்ம உதாரணம் எடுத்துக்கோமே, அந்த 4 மாநிலத்துக்கு 311 இடங்கள். நான் என்ன கேட்கிறேன், 850 MP சீட்ல மெஜாரிட்டி வர்றதுக்கு எவ்வளவு வேணும்? 426. சரி பாதிக்கு மேல ஒண்ணு வந்தா, பாதிக்கு மேல 426, 311, 4 பெல்ட் தான் பாஜக ஆட்சி பண்றாங்க. இந்த 4 மாநிலத்திலும் வேற கட்சி வருமானே தெரியாது. 300 எம்பிக்கள் சாலிடா வந்துகிட்டே இருக்காங்க. பேலன்ஸ் எவ்வளவு வேணும் அவர்கள் ஆட்சி அமைக்க? இன்னொரு 125 இடமா? 100+. தென்னிந்தியாவில் 0ங்க, வரல. தென்னிந்தியாவில் ஒரு எம்பி கூட ஜெயிக்கல. பேலன்ஸ் இருக்கிறது 376 எம்பி மற்ற மாநிலங்கள் இருக்கு. அதுல 120, 125 எம்பி வந்து ஆட்சி பிடிச்சிருவாங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு? தென்னகத்துடைய கான்ட்ரிபியூஷன் அப்படியே குறைச்சிட்டாங்க. நீங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த எண்ணிக்கையை பூம் பண்ணி காமிக்கிறாங்க. எங்க 129, 179 வந்துட்டோம்ல, எம்பி கூட்டியிருக்காங்கல்ல, 40க்கு பதில் 50 எம்பிக்கள் வர்றாங்கல்ல, அதெல்லாம் பிரச்சனை. இங்க நீ வந்து 10 பேருக்கு பதிலாக 20 பேர் போற, அவன் 50 பேருக்கு பதிலாக 100 பேர் வர்றான். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். காலையில் செய்தி பார்த்த எல்லாருக்கும் தெரியும், பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி நாடு முழுக்க, எஸ்பெஷலி சவுத் இந்தியா முழுக்க ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, டீலிமிட்டேஷன். அதுதான் தமிழ்நாட்டில் வந்து பல்வேறு இடங்களில் திமுக கருப்பு கொடி போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு டீலிமிட்டேஷனில் என்ன சிக்கல், ஏன் வந்து அதை எதிர்க்கிறாங்க, இல்லை ஆதரிக்கிறவங்க ஏன் ஆதரிக்கிறாங்க, இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். எழுத்தாளர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். டீலிமிட்டேஷன் வந்து பாப்புலேஷன் வச்சு நடக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி பல்வேறு தலைவர்கள் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அதை எதிர்க்கிறாங்க. தென்னிந்தியாவுடைய பல்வேறு முதலமைச்சர்கள் வந்து அதை எதிர்த்து இல்லை ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்ற பாயிண்ட்டுக்கு வராங்க. ஆக்சுவலாக டீலிமிட்டேஷன் அப்படின்னா என்ன சார்? டீலிமிட்டேஷன்னா தமிழை வார்டு மறுவரை அல்லது வந்து தொகுதி மறுவரை, அப்படிதான். தொகுதி மறுசீரமைப்பு பேசுகிறோம். மொத்தத்தில் என்னன்னா எண்ணிக்கையை கூட போகிறாங்க. நல்லது தானே? இப்போ வந்து அதுதான் நல்லது தானே, யாருக்கு நல்லது தானே அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ தமிழ்நாட்டில் 39 எம்பி, புதுச்சேரியும் சேர்த்து 40. அப்போ நம்ம சேர்த்து தான் 40. அப்போ இந்த 40 எம்பி தொகுதிகள் குறையுமா? குறையாது. கூடுமா? கூடும். அப்போ நல்லது தானே? திருப்பி கேள்வி கேட்கலாம். இப்போ மறுபடியும் நான் சொல்லுவேன், யாருக்கு நல்லது தானே அப்படின்னு. இப்போ நீங்கள் கேட்டீங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் வார்டு மறுவரை அல்லது தொகுதி மறுசீரமைப்பு நடக்க போகுதுன்னு சொல்றாங்களே, அப்படி இல்லைன்னு அண்ணாமலை கூட நேற்று அப்படிலாம் இல்லைங்கண்ணா, தமிழ்நாட்டில் 50 ஆகுங்கண்ணா, அப்படி டபுள் ஆகுதுங்கண்ணா, உங்களுக்கு வந்து 40னா 80 ஆயிடும்ண்ணா, அங்கேனா 80னா 120 ஆகுங்கண்ணா, 160 ஆகுங்கண்ணா, இப்போ எல்லாம் சமம் தானேண்ணா, நியாயம்தான். அப்படி மாற்றினாங்கன்னா எந்த சிக்கலும் இல்லை. நம்மளும் அதை தான் வரவேற்கிறோம். செஞ்சுட்டு போங்க. 40 எம்பிக்கு பதிலாக 80 எம்பி தமிழ்நாட்டில் இருந்தாங்கன்னா, இப்போ இன்னும் சொல்ல போனால் மக்களுக்கு சேவை பண்ணுவது எளிதாக இருக்கும். ஆனால் அப்படி செய்யலை அப்படிங்கிறது தான் உண்மையான தகவல். எப்படின்னா, ஒரு நோட்டிஃபிகேஷன் எப்பொழுதுமே ஒரு விஷயம் செய்யும் பொழுது ஒன்றிய அரசு கொடுப்பாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து இந்த மாதிரி மறுவரை அண்ணாமலை சொன்ன மாதிரிலாம் செய்கிறது மாதிரிலாம் இல்லை, பாப்புலேஷன் அடிப்படையாகத்தான் செய்கிறோம் அப்படின்ட்டு ஒரு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இப்போ இன்னும் புரிகிற மாதிரி மக்களுக்கு சொல்கிறதா இருந்தால், இப்போ இருக்கின்ற எண்ணிக்கை 543 எம்பிக்கள் இருக்காங்கல்ல தமிழ்நாட்டில், புதுச்சேரி சேர்த்து 40 பேர் இருக்காங்க. இது எதன் அடிப்படையில் கொடுத்தது? 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, 1971 இருந்த மக்கள் தொகையில் தமிழகத்துடைய மக்கள் தொகை 7.5 விழுக்காடு. 7.5 விழுக்காடு. அப்போ 543 7.5 விழுக்காடு பார்த்தீங்கன்னா 40 வரும். தோராயமா 40 புள்ளி சில்லற வரும். ஸோ ஓரளவுக்கு ஃபேர் ரெப்ரசன்டேஷன் இருக்காங்க. அது ஏன்னா 7.5 விழுக்காடு மக்கள் தொகை கான்ட்ரிபியூஷன் இந்தியாவில் இருந்தது. அதாவது 100 பேர் இந்தியாவில் இருந்தாங்கன்னா 7.5 பேர் தமிழர்கள் 71. அப்போ அந்த காலகட்டத்தில் தான் உத்தரப்பிரதேசத்துக்கு 80 கொடுத்தாங்க, அதே மாதிரி மத்திய பிரதேசத்துக்கு 29 கொடுத்தாங்க, ராஜஸ்தானுக்கு 25 கொடுத்தாங்க, பீகாருக்கு 40 எம்பி கொடுத்தாங்க. இது எல்லாமே அவர்களுடைய அந்த சதவீத கணக்கின் அடிப்படையில் தான் கொடுத்தாங்க. அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ மக்கள் தொகை இருந்தாங்களோ அந்த மக்கள் தொகை கொடுப்பாங்க. இன்னும் சொல்ல போனால், ஒரு பாராளுமன்ற தொகுதியில் 5 சட்டமன்றம் இருக்கும், இல்லை 6 சட்டமன்றம் இருக்கும். அப்போ வந்து ஆவரேஜாக எவ்வளோ இருக்கும்? ஒரு 18 லட்சம் பேர் இருப்பாங்க ஒரு பாராளுமன்றத்துக்கு. அந்த கணக்கு தான் அவங்க பண்றாங்க. இப்போ 6ன்ற மாதிரி தானே கணக்கு வச்சிருக்காங்க. அப்போ அப்படி வைக்கும்போது சட்டமன்றமும் கூடும். அது அடுத்து. இப்போ இந்த நிலைமையில் இப்போ இந்த டீலிமிட்டேஷன் கொண்டு வருவாங்க. முதல்வர் கூட வந்து அது தேர்தல் நடக்கும் பொழுது செய்யக்கூடாது, இது வந்து ஒரு நியாயம் இல்லைன்னு சொல்கிறாருல்ல, அதுக்கு தான் அண்ணாமலைலாம் சொன்னார், இதுக்கு என்ன பயப்படணும், பொய் சொல்கிறாரு முதல்வர். இப்போ எப்படி வர்றாங்க, வெளிப்படையாக வெளியே வருது.
பாராளுமன்ற கட்டிடம் திறக்கும் பொழுது 850 சீட்டு போட்டிருந்தாங்க. அதுவே ஒரு அப்பொழுதே வந்து இவங்க முடிவு பண்ணதை சொன்னோம். சரி போட்டுட்டீங்க, நீங்கள் 850 பேர் எம்பி கொண்டு வர போகிறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. குறைந்தபட்சம் அப்படி டபுள் பண்ணுங்க. இப்போ தமிழ்நாட்டில் 40 80 கொடுங்க, உத்தரப்பிரதேசத்தில் 80 160 கொடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் மக்கள் தொகை கணக்கின் அடிப்படையில் கொடுக்க போகிறோம் அப்படின்னா எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு? இப்போ தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்குது. இப்போ இது வந்து முடிஞ்சு இப்போ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினாங்க. 1971 மக்கள் தொகை கணக்கு ஒவ்வொரு 10 வருஷமும் நடத்தினாங்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. சொல்லப்போனால் இன்று வரை 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பை வைத்து தான் நம்ம ஒவ்வொன்றையும் பண்ணுறோம். அதான் இடஒதுக்கீடாக இருக்கட்டும், ஜாதிவாரி கணக்கெடுப்பாக விஷயங்களாக இருக்கட்டும், தொகுதி விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே அந்த கணக்கெடுப்பு. இப்போ அந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் பாராளுமன்ற தொகுதியை மாற்றணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் தான் சிக்கல். என்ன சிக்கல்னா 70க்கு அப்புறம் மக்கள் தொகை பூம் ஆகிட்டே இருந்தது. 70களிலேயே நமக்கு 70-80 கோடி மக்கள் வந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு பயம் இருந்தது. அப்போ 100 கோடியை தொற்றுவோம். அப்போ வந்து மக்கள் தொகை கட்டுப்பாடு, அதாவது குடும்ப கட்டுப்பாடு, இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி இந்திய அளவில் ஒரு பெரிய பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது. ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. நாம் இருவர் நமக்கு இருவர். ஒவ்வொரு பிரைமரி ஹெல்த் சென்டர்லையும் படத்தை போடுவாங்க. குடும்ப கட்டுப்பாடு, யாராவது குடும்ப கட்டுப்பாடுக்கு வந்தால் உங்களுக்கு நாங்கள் காசு கொடுக்குறோம், 2 கிலோ அரிசி தர்றோம், பருப்பு தர்றோம், பால் தர்றோம், நீங்கள் யாரையா ஒருத்தர் கூட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஊக்கத்தொகை தர்றோம். ஏன் ஆட்டோ பின்னாடி எழுதியிருப்பாங்களே நாம் இருவர், அது வந்து கம்பல்சரியாக இருந்தது. இந்த ஒரு விஷயத்தை முன்னெடுத்தது இந்திய மாநிலங்களில் தென் மாநிலங்கள் முன்னெடுத்தது. நீங்கள் மக்கள் தொகையுடைய அந்த டிராஸ்டிக் உயர்வு தென்னகத்தில் குறைஞ்சது பூம் குறைஞ்சது. இப்போ இன்னைக்கு நான் இன்னும் உடச்சி பேசுகிறதா இருந்தால் 2011 இந்தியாவுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நம்ம எவ்வளோ பர்சன்ட் இருந்தோம்? 7.5% இருந்தோமா? 2011 நம்ம 5.9% ஆகிட்டோம், குறைஞ்சிருக்கு. அப்போ மக்கள் தொகை இந்தியாவில் கூடியிருக்கு, தமிழ்நாட்டில் 5.9% குறைஞ்சிருக்கு, 2% குறைச்சிருக்கோம். எவ்வளோ பெரிய மாற்றம்! அப்போ இப்படி வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பை குறைக்கணும், குடும்ப கட்டுப்பாடு விஷயத்தை அமுல்படுத்தினதில் நம்ம முக்கிய பங்கு வகித்தோம். அறிவு சார்ந்து நம்ம வந்து அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தோம். இன்னைக்கு வந்து ஒரு காலத்தில் 5 குழந்தை 10 குழந்தை பெற்றவங்களாம் 2 பிள்ளை 1 பிள்ளையோட இருப்பதற்கு காரணம் அரசுடைய பிரச்சாரம். அது குத்தமா? இன்னைக்கு வந்து 2011 கணக்கெடுப்பை நீங்க அமுல்படுத்த போறேன்றீங்க. அண்ணாமலை சொல்றதை விட்டுருங்க, அது போய். அண்ணாமலை சொல்வது பச்சை போய். பாஜகவுடைய பல்வேறு தலைவர்கள் இதே தானே சார் சொல்றாங்க. அதெல்லாம் பச்சை போய்ங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வார்த்தை சொல்றாங்கல்ல, தமிழ்நாட்டில் வந்து எம்பி தொகுதி குறையாது, கூடும். அஃப்கோர்ஸ் கூடும். சார், முதல்ல இந்த நம்ம ரொம்ப இனிஷியலா வந்து டீலிமிட்டேஷன் பேசும்போது இங்க உள்ள 39 குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இல்ல இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நிறைய பேர் சொன்னது என்ன அப்படின்னா, பாப்புலேஷன் அடிப்படையில இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உத்தரப்பிரதேசத்துல 1971 அவருடைய மக்கள் தொகை 5 கோடி, இன்னைக்கு 20 கோடி. ஓகே. யூபில நம்ம வந்து அப்போ 4 கோடியே 4 கோடி இருந்தோம், இன்னைக்கு 7 கோடி 8 கோடியா இருக்கும். அப்படி டபுள் தான் இருக்கு. அவங்க 4 மடங்கு கூடியிருக்காங்க. இன்னைக்கு உத்தரப்பிரதேச மக்கள் தொகை இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன் அதுல 20% இருக்காங்க, 98% இருக்காங்க. இப்ப இன்னும் உடச்சு சொல்றேனே, 850 சீட்டை முடிவு பண்ணிட்டாங்கன்னு வைங்க பாராளுமன்றத்தில். இல்லைங்க, அடுத்த தேர்தல் 850 தான், சட்டம் கொண்டு வந்தாச்சு அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு மாநிலத்துக்கு எவ்வளவு அப்படிங்கிறது வரலாம்ல. நீங்கள் அதை விடுங்க, வந்துருச்சு 850 இடங்கள் எம்பி தொகுதி இந்தியாவில். அப்போ நமக்கு எவ்வளோ இருக்கும் கிடைக்கும்? தமிழ்நாட்டில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 5.43 நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 50 இடங்கள் கிடைக்கும். இப்போ இருக்கின்ற 2011 கான்ட்ரிபியூஷன் பிரகாரம் 50 இடம் கிடைக்கும். நீங்கள் கேட்கலாம், 40லேருந்து 50 வந்துருச்சே, சந்தோஷம். உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளோ கிடைக்கும்? 80 இடம் இருக்காங்களா இப்போது, அவங்களுக்கு 140 இடங்கள் வரும். கிட்டத்தட்ட டபுள். கிட்டத்தட்ட இல்லை, கிட்டத்தட்ட டபுள். மத்திய பிரதேசம் 29 இடம் இருந்தாங்க, இனி அவங்களுக்கு 73 இடங்கள் வரும். ராஜஸ்தான் 25 இருந்தாங்க, 48. பீகார் 40 இருந்தாங்க, 50. அப்போ ஹிந்தி பேசக்கூடிய இந்த 4 மாநிலங்கள் நம்ம உதாரணம் எடுத்துக்குவோமே. நீங்கள் டென்டேட்டிவாக தானே சார்? இல்லை, நான் அந்த உதாரணம் எடுத்துக்கிறேனே. மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பீகார் இதெல்லாம் ஹிந்தி பெல்ட்னு சொல்கிறோம்ல. அவர்களுக்கு இப்பொழுது இருக்கின்ற எம்பி வந்து 174 மொத்தமாக இப்போ டோட்டலாக. இந்த வார்டு மறுவரை வந்தால் அவர்களுக்கு வந்து 36% கூடி 311 எம்பிக்கள் வருவாங்க. ஓகே, 4 எம்பி. ஸோ இப்போ இருக்கிறதுல பாதிக்கு மேலே வருது, 311 வருவாங்க. இப்போ தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா 4 மாநிலம் வச்சுங்களேன், 5 பிரிச்சதுனால இந்த 5 மாநிலத்துக்கு இருந்த ஸ்ட்ரென்த் வந்து 129 எம்பி இப்போ இருக்கிறது. இப்போ இருக்கின்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பில் கூட்டினால் 173ஆக மாறுன்றாங்க. ஸ்ட்ரைட்டா நான் சொல்றது ஒரு கூடவோ குறையவோ இல்லை, 173ஆக மாறும். அதாவது ஒவ்வொரு மாநிலம்
இப்போ வந்து கேரளாவுக்கு 20 இருந்தால் 23 ஆகும், தமிழ்நாட்டுக்கு 40 இருந்தால் 50 ஆகும். இப்படி 129 எம்பிக்கள் எண்ணிக்கை 173 ஆகும். அந்த 4 மாநிலத்துக்கு 311 இடங்கள். நான் என்ன கேட்குறேன், 850 எம்பி சீட்டில் மெஜாரிட்டி வர்றதுக்கு எவ்வளோ வேணும்? 426. சரி பாதிக்கு மேலே ஒன்று வந்தால் பாதிக்கு மேலே ஒன்று 426, 311 4 பெல்ட்டு. அங்கே தான் பாஜக ஆட்சி பண்ணுறாங்க. அந்த 4 மாநிலத்திலும் வேறு கட்சி வருமானே தெரியாது. 300 எம்பிக்கள் சாலிடாக வந்துக்கிட்டே இருக்காங்க. பேலன்ஸ் எவ்வளோ வேணும் அவர்கள் ஆட்சி அமைக்க? இன்னொரு 125 இடமா? 100+. 100+. பின்னாடி தென்னிந்தியாவில் 0ங்க, வரல. தென்னிந்தியாவில் ஒரு எம்பி கூட ஜெயிக்கல. பேலன்ஸ் இருக்கிறது 366 எம்பி மற்ற மாநிலங்கள் இருக்குது. அதில் 120 125 எம்பி வந்து ஆட்சி பிடிச்சிருவாங்க. ஸோ இங்கே ரெப்ரசன்டேஷன் குறையும். தென்னிந்திய ரெப்ரசன்டேஷன் தேவையில்லை பாஜகவுக்கு. சரிண்ணா, இப்போ அவங்களுடைய கூட்டணியில் டேஞ்சரஸ் புரியுதா? இல்லை, இப்போ அவங்களுடைய கூட்டணியில் ஆந்திர பிரதேசில் ஆட்சி நடக்குது. இதுக்கு முன்னாடி பிஜேபி வந்து கர்நாடகாவில் ரூல் பண்ணாங்க, இங்கே அவங்க நிற்கிறாங்க, கேரளாவை எய்ம் பண்ணுறாங்க. இதெல்லாம் ரீசன் இல்லைன்னா அவங்க இங்கே அரசியலே பண்ண வேண்டிய தேவையை தான் சொல்கிறேனே. நீ சட்டமன்றத்தை மட்டும் பாருங்க. இப்போ வந்து பீகார் நிதிஷ்குமாருக்கு ராஜ்யசபாவில் எம்பி கொடுத்துட்டாங்கல்ல, உயர்ந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க. சிஎம் அவர் சொல்லியிருக்காருல்ல, வாழ்க்கையில் நான் ராஜ்யசபா எம்பி தான் அனுபவிக்கவே இல்லை. அவரே தான் சொன்னார். அவரே தான் சொன்னார். கவுண்ட் பண்ணி சொன்னார். நல்லவன் அவனே சொன்னானா? அவனே தான் சொன்னான். கொடுத்துட்டாங்க, சந்தோஷமாக போய் உட்காந்துருக்காரு. அது மாதிரி ஒரு நம்ம நாயுடுக்கு கொடுப்பாங்க அடுத்து. ஆனால் நீங்கள் எம்பி ஆயிருங்கண்ணே. இல்லை, அப்போனா சவுத்தை கான்சன்ட்ரேட்டே பண்ண மாட்டாங்களே. சொல்லுங்கள், தெற்கு தேய்கிறது வடக்கு வாழ்கிறதுன்ட்டு பேரறிஞர் அண்ணா காலத்தில் கொண்டு வரப்பட்ட முழக்கம். உண்மையிலே சொல்லப்போனால் தெற்கு வந்து தேய்வதை விட தாண்டி தெற்கு வந்து இனி வந்து இந்திய ஆட்சிக்கு கான்ட்ரிபியூஷனே தேவையில்லை. தெற்கில் நீங்கள் ஓட்டே போடாதீங்க, தெற்குக்கு நான் எதுவும் கொடுக்க மாட்டேன், தெற்குக்கு பிரதமரே வர தேவையில்லை, தெற்கில் இருக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, சட்டமன்றத்தை பார்த்துக்குங்க. ஏதோ ஒரு பேருக்கு ஒரு 10 எம்பி வந்தால் போதும், சந்தோஷம். ப்ளஸ் அதாவது வர வரைக்கும் லாபம். ஆந்திராவில் 2 எம்பி ஜெயிக்கிறாங்களா, லாபம். கர்நாடகாவில் ஒரு 10 பேர் ஜெயிக்கிறாங்களா, லாபம். அப்போ தெற்கை வந்து கவனத்திலிருந்து விடுவிச்சுட்டு வட இந்தியா மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி அது 300 எம்பி ஜெயிச்சிட்டாங்கன்னா 100 பேரை ஒரு 360 இடத்துல வந்து ஜெயிக்க வைக்க முடியாதா? நீங்கள் வச்சிருக்கிற 173 வேணாயா? எப்படிப்பட்ட அரசியலுங்க? நிரந்தரமாக இந்தியாவை ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் பாஜக இந்த திட்டத்தை கொண்டு வராங்க. முக்கியமாக தென்னகத்தில் அவங்க கால் ஊன்ற முடியாது என்று தீர்மானமாக அவங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியலை, கேரளாவில் முடியாது, ஆந்திராவிலையும் கர்நாடகாலையும் மாறி மாறி பண்ணுறாங்க. நாயுடு மாதிரி ஆட்கள் உதவி செஞ்சு பண்ணுறாங்க. கர்நாடகாவில் எப்போவாது மாறி மாறி வருது, அதை நம்ப முடியாது. அப்போ தென்னகத்தை அவங்க பெரிய விஷயமா கருதலை. குறிப்பாக தமிழ்நாட்டிலலாம் சீச்சி இந்த பழம் புளிக்குங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அண்ணாமலை மாதிரி ஆட்கள் என்ன வேணால் பண்ணிக்கிங்க, சட்டமன்றத்தை பார்த்துக்குங்க. அப்போ இது முழுக்க ஒரு திட்டமிட்ட சதி. இதைத்தான் திரு ஸ்டாலின் சொல்கிறார். ஏன் வந்து நான் வந்து தெருவில் வந்து உட்கார போகிறேன்றாரு. இன்றைக்கும் நான் மக்களோட சேர்ந்து தெருவில் உட்கார போகிறேன், இது மிகப்பெரிய அநீதி. நீ வந்து வார்டு மறுவரை செஞ்சுக்கோ அல்லது எம்பி தொகுதி எண்ணிக்கையை கூட்டிக்கோ, அது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் இருக்கக்கூடாது. அப்படி டபுள் பண்ணிக்கோ. இப்போ வந்து 543 இருக்கா, அப்படி நீ 1080 கூட வச்சுக்கோ, மாற்றம் இல்லையே. 40 இருக்கிற இடத்துல 80 பேர், அது சிக்கல் இல்லை. அப்போ இந்த ரேஷியோ மக்கள் தொகையில் 7.5% நமக்கு கொடுத்த கான்ட்ரிபியூஷனை இன்றைக்கி 5.9% குறைக்கும் போது நமக்கு கிட்டத்தட்ட அதனுடைய வேல்யூ குறையுதா, அவங்களுக்கு கூடுதா? அப்போ இது வந்து என்ன வகையில் நியாயமாக இருக்க முடியும்? இந்த கேள்வியை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். எண்ணிக்கை நமக்கு கூடிடுச்சேன்னு நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு நம்மளை விட கூடுது, மெஜாரிட்டிக்கு அவங்களுக்கே போதுமான அளவுக்கு உண்டு பண்ணுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய தென்னகத்துக்கு செய்கிற அநீதி. இது வந்து வெறுமனே திமுக வந்து தேர்தலுக்காக பேசலை அப்படிங்கிறத தமிழக மக்கள் புரியணும். அதனால தான் சொல்கிறாரு முதல்வர், 60களில் 70களில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வந்து இந்தியா முழுவதும் கொண்டு போனோம்ல, திராவிட அந்த போராட்டங்கள் வேல்யூ வீரியம் அது மீண்டும் ஒரு தடவை உதிக்க போகுது. நான் வந்து முதல்வராக இருந்து கூட ஆசைப்படலை, ஆனால் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக இருக்கேன்னு சொல்கிறாருல, இது நீங்கள் வந்து அவரை கொச்சப்படுத்தக்கூடாதுங்க. இதை வந்து புரிந்து கொள்ள வேண்டியவில்லை என்றால் அப்போ நீங்கள் தற்கொலையாக இருந்துட்டு போங்கன்ற. இதை இன்னும் நம்ம வந்து சுருக்கி சொல்லணும்னா, இதுவரை வந்து 24% கான்ட்ரிபியூஷன் தென்னகத்துக்கு இருந்தது. அதாவது ஒட்டுமொத்த 543 எம்பிகளில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் 24% மக்கள் தென்னகத்தில் இருக்காங்க. இந்தியாவில் 100 பேர் இந்தியாவில் இருக்காங்கன்னா 24 பேர் தென்னகத்தில் இருக்காங்க. அப்போ அதன் அடிப்படையில் நமக்கு 129 எம்பிக்களை கொடுத்தாங்க. இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பில் 2011 எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்தியாவினுடைய மக்கள் தொகை கான்ட்ரிபியூஷன் தென்னிந்தியா பார்த்தா 20 விழுக்காடு தான், 4 விழுக்காடு குறையுது. அப்போ என்ன அர்த்தம்? 550 இடங்களில் 850 இடங்களில் 4 விழுக்காடு போட்டு பாருங்கள், அவ்வளோ பெரிய லாஸ் நமக்கு. இப்போ புரியுதா உங்களுக்கு?
தென்னகத்துடைய கான்ட்ரிபியூஷன் அப்படியே குறைச்சிட்டாங்க. நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எண்ணிக்கையை பூம் பண்ணி காமிக்கிறாங்க. ஏங்க 129 179 வந்துட்டோம்ல, எம்பி கூட்டியிருக்காங்கல்ல, 40க்கு பதில் 50 எம்பிக்கள் வர்றாங்கல்ல, அதெல்லாம் பிரச்சனை. இங்கே நீ வந்து 10 பேருக்கு பதிலாக 20 பேர் போகிற, அவன் 50 பேருக்கு பதிலாக 100 பேர் வர்றான், 150 பேர் வர்றான்னு வைங்க. என்ன இது, எனக்கு டபுளாக இருக்குது, டபுள் ஆகலை எனக்கு, ஆனால் அவன் வந்து தாண்டி போகிறானே. அப்போ வந்து மெஜாரிட்டி யாருக்கு அவன் பலன் கொடுக்கும்? நான் என்னுடைய எந்த கான்ட்ரிபியூஷன் இல்லாமல், என்னுடைய எந்த சப்போர்ட் இல்லாமல் அவன் ஆட்சி பண்ணிகிட்டே இருப்பான். என்னை அவன் திரும்பி கூட பார்க்க தேவையில்லை. இங்கே வந்து என்கிட்ட பேசணும்னு கூட அவசியம் இல்லை, எனக்கு நிதி ஒதுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஏதோ பாவப்பட்டு பண்ணிட்டு போவான். நம்ம வந்து பாராளுமன்றத்தில் கத்திட்டு வர வேண்டியதான். எந்த சட்டத்தையும் தென்னகத்தின் ஆறுதல் இல்லாமல், தென்னகத்துடைய அனுசரணை இல்லாமல், தென்னகத்துடைய சப்போர்ட் இல்லாமல் பண்ணிகிட்டே போயிடுவான். இப்போ தென்னகத்தில் போய் இப்போ தென்னக எம்பிக்கள் போய் கத்துறாங்கல்ல, அல்லது வந்து இந்தியா கூட்டணி சார்பில் போய் கத்துறாங்கல்ல, இப்போ வந்து காலங்காலமாக அந்த சட்டங்கள் கொண்டு வரும்போது கத்திட்டு போக வேண்டியதான். இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குவது என்பது இது ஒரு மிகப்பெரிய மோசடி, இந்திய ஜனநாயகத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மோசடி, அச்சுறுத்தல். இந்த வார்த்தையை வந்து முதல்வர் பயன்படுத்துறது இதுதான். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் போனால் அது மிகப்பெரிய பாதகத்தை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு தமிழக குடிமகனும் தமிழனும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நம்ம பேசின இந்த விஷயத்துடைய சாராம்சம். ஓகே சார், உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி சார். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.